அவன் மட்டும் பார்லரில் போய் வெட்டுவாங்க. நம்மளுக்கு குரங்காய்ச்சி எல்லாரும் வந்து அசந்து போயிடுவாங்க. பார்லர் படிச்சிங்களா? இவ்வளோ அழகாக ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இங்கே ஒன்று கேப் கிடக்கு. உன்னை சொட்டையில் என்கிட்ட மட்டும் முடி கிடக்கும்ல. சொட்டைன்னு சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து யூ கட் பண்ண போகிறோம் காய்ஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? யாருக்கு கட் பண்ண போகிறேன், எப்படி கட் பண்ண போகிறோம் தான் ட்விஸ்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், எங்கள் சித்தி பொண்ணுக்கு தான் நாங்கள் வெட்ட போகிறோம் கைஸ். எப்படி வெட்ட போகிறோம் பாருங்கள். யூ கட், ஃப்ரண்ட்டில் பேங்க் வேணுமா, ஏதாவது எங்கள் சித்தி பொண்ணு. இவன் நேம் வந்து காவ்யா காய்ஸ். வாங்க வெட்டலாம். நான் வந்து இவளுக்கு சின்ன பிள்ளைல நிறைய வெட்டியிருக்கேன் கைஸ். அந்த ஃபோட்டோ இருந்தால் கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். க்யூட்டாக வெட்டி விட்டுருப்பேன். எங்கள் ஃபேமிலிக்கு நான் தான் ஹேர் கட் பண்ணுவேன். ஆனால் நான் மட்டும் எனக்கே பண்ணிக்க மாட்டேன் கைஸ். வெளியே தான் பண்ணுவேன். எனக்கு எப்படி வெட்டி விட போறான்னு தெரியல. சென்டர் பொசிஷன். வீடியோ ஓடும் பாட்டு கத்துறாரு. அதுவா? அந்த ஓடா? அது ஓடும். நீ ஆல்ரெடி உள்ள வெட்டி விட்டுருக்கியோ? குட்டியா இருக்கு. அந்த அதெல்லாம் முன்னாடி உள்ளது. நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. அந்த சைடு நிறையா, இந்த சைடு கொஞ்சம். இது இவ்வளவு இது அதை இன்னும் இது பண்ணணும். பாருங்க கைஸ், பைத்தியம் பீஸ் வச்சிருக்கா. கடையில் போய் வெட்டினாலும் 1500 வரும். இப்போ நம்ம பின்னாடி உள்ளது வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் கைஸ். ஃப்ரண்ட்ல மட்டும் நம்ம வெட்ட போறோம். பேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டிக்கலாம். இது முடி இதுல ஷார்ட் பண்ணுமா? ஆமா, பாதியா இது. ஓகேவா? ஆனா இங்க ஒன்று கேப் கிடக்கு. ஏன்னா இந்த குட்டி முடியை வெட்டி விட்டுருக்கேன் தெரியுதா? நான் வெட்டல பே, அது வளர்ந்துருக்கு. நான் வெட்ட மாட்டேன்பா. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் முடி எடுக்கணும். எங்க இவ்வளவு வச்சு வேண்டாமா? இல்ல அப்படி மறைஞ்சிரும். ஏன் இன்னும் மறைஞ்சிரும்? நீ ஹேர் எடுக்க எடுக்க மறைஞ்சிரும். குட்டியா தான் இருக்கு உனக்கு, அப்படி தெரியுது. அப்ப இந்த முடி வேணும். நம்ம தண்ணி இது பண்ணிக்கலாம். இது வேணா பின்னாடி போடு வைப்பாத. இதை மட்டும் விட்டுறியா? இது மட்டும் நல்லா இருக்காது. அது எப்படினாலும் அது வருமா? சேர்த்து வெட்டினா ஒன்றும் தெரியாது. தண்ணி நம்ம பிஸ் பண்ணிக்கலாம். நிறைய எல்லாம் வெட்டல. நீ இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி வெட்டுறது? என் காது முடிகிற அளவுக்கு கட்டு. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வெட்டி விடுவேன். அப்படி கிராஸாக வெட்டினாதான் அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். என்னவே சொன்ன? இங்க வெட்டி விட சொன்ன மொத்தமா சேர்த்து. எலிவால் மாதிரி வெட்டி விட்டுருக்க. அழகா காட்டன் மாதிரி பேங்க்ஸ் மாதிரி வெட்டிருக்கேன். இப்படி நீ போடும்போது இந்த இது இப்படி நிக்கும் அழகா. அந்த இப்படி வரும் தெரியுதா? என் மூஞ்சிலே
கிடக்கும் பாரு. நான் என்ன சொன்னேன், இங்க வர வெட்டுவேன், பின்னாடி தூக்கி போட்டுக்கிடுவேன்னு சொன்னேன். உனக்கு சொட்ட மறையுமா வேண்டாமா? இவனுக்கு என்ன சொன்ன பாரு, இவ அழகா இருக்குதான். இந்த எரிவாளாட்டம் வெட்டி விட்டுருக்கா. வளர்ந்துரும். இங்க பாருங்க பாருங்க, ஒரு நிமிஷம் பாரு, நான் சொல்ல கிடக்கா சொன்னா இப்படி போட்டுரு. அழகா அதுவும் சேர்ந்து இப்படி நிற்கும். இந்த நல்லா இருக்குல்ல? அப்பதான் மறையும். நீ ஃபுல்லா சேர்த்து பிடிச்சி இப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வந்து இப்படி சப்பையா தான் நிற்கும். கொஞ்சம் இப்படி கடக்கணும். கடந்தாதான் இந்த ஃபர்ஸ்ட் கீழே உள்ள ஒரு 2 முடி பின்னாடி போகுது, அந்த முடியோட சேர்த்து அதுவும் போகும். சரிதா? ப்ளோ ட்ரை பண்ண பிறகு நான் காட்டுறேன் என்னென்ன பாருங்க. என்னென்ன கைஸ், ஒரு சைடு வந்து பேங்க்ஸ் நம்ம முடிச்சாச்சு, இன்னொரு சைடு பேங்க்ஸ் நம்ம கட் பண்ணலாம். நான் என்ன சொன்னா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கா கைஸ் பாருங்க. பையன் வெட்டி விட்டுருக்கேன். ஈவன் பார்ட்டிஷனா அந்த சைடு எடுத்த மாதிரி இந்த சைடு எடுத்துக்கலாம். இருக்கிற முடியும் பேபி போல காட்ட கொடுத்தால் கைஸ், நான் வந்து கொரியன் ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணி விட்டுருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? லாஸ்டா ஃபைனல் லுக் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த சைடு இந்த பேங்க்ஸ் நம்ம தண்ணி கரெக்டா எடுத்தீங்க முத. அதே மாதிரி தான் வச்சிருக்கேன். தண்ணி போட்டுரு. சலூன்ல உள்ள பாட்டில் மேல எங்கிட்ட இல்ல, இந்த பாட்டில்ல வந்து விஸ்ன்னு தண்ணி அடிக்க வச்சிருக்கோம் கைஸ். முடி கைஸ், வால் மாதிரி. வால் எவ்வளவு அழகான முடி. அடிவாங்க போற என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கிட்டு உள்ள முடி இங்கிட்டு எடுத்துட்டு இது லாஸ்டா வந்து போறேன். இங்கிட்டு வந்து கட்டிருக்கு. உன சொட்டையில அங்கிட்டு முடி கிடக்கும்ல, அந்த சொட்டன்னு சொல்றேன். என்னைய அந்த இது கத்திரிக்காய் இது ஒழுங்கா வச்சு விட்டுவேன், மட்டும் விட்டு விட்டுறாங்க. Guys, second partition done. கேவலமா வெட்டியிருக்கா guys. இப்படிதான் சொல்லுவா. அப்புறம் போட்டோலாம் எடுக்கும்போது அழகா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒன்று சொல்லுவா. நீங்க வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ண நான் சொல்றேன். இந்த சைடு மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும் guys, ஏன்னா இந்த சைடு மட்டும் அந்த சைடு இருந்துச்சு. இரு இது ஒரு பெரிய முடி இருக்கு, அது பின்னாடி முடியா இருக்கும். பின்னாடி முடியா கரெக்டா காலெல்லாம் ஃபஸ்ட் வச்சு எடுத்து போடுது. இப்போ குனிஞ்சு பாரு கைஸ். இங்கே பாருங்க, இப்படிதான் நம்ம வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து ஹேர்கட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு முடி மட்டும் அங்கே போகுது கைஸ், அதை நம்ம இங்கே பிடிச்சி இழுத்து ஒரு ஈவனாக இருக்கான்னு பார்க்கலாம். கடையில் போய் பேங்க்ஸ் கட் பண்ணா 300 ரூபா கொடு, 500 ரூபா கொடுன்னு கேட்குறாங்க. அது வீட்லேயே நம்ம வந்து அதாவது வீட்லேயே அழகா வந்து பேங்க்ஸ் கட் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். அவ்வளோத்தையும் வெட்டி விட்டுறது இந்த சைடு தான் நல்லா இருந்துச்சு. பார்த்து ஏன் இப்படி முன்னாடி வருது? இது அது காஞ்சதான் பின்னாடி போவோம். உனக்கு நான் வந்து செட் பண்ணி விட்டுறேன். இது போறப்ப நீ என்கிட்ட இரு இங்க ஒரு முடி இருக்கு. ஓகே கைஸ், பேங்க்ஸ் வந்து இப்போ இப்படி தான் இருக்கு, நம்ம கட் பண்ணியிருக்கோம். காஞ்ச பிறகு
நம்ம ஸ்டைல் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி யூ கட் போலாம் guys. வாங்க. என்னங்க கொஞ்சம் நீங்க பின்னாடி நீங்க திரும்பி வாங்க. ஓகே அவ்வளோ பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல தள்ளி உட்காரு. அதுக்கப்புறம் guys ஃபர்ஸ்ட் சிக்கல்ஸ் எடுத்துக்கலாம். சென்டர்ல உனக்கு லென்த் நான் கட் பண்ண மாட்டேன். சைடு மட்டும் அந்த பிள்ளைக்கு யூ கட்ல எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி கைஸ். யூ கட்டு தான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு. நம்ம லேஸாக தான் ட்ரிம் பண்ண போகிறோம். ரொம்பலாம் நம்ம இது பண்ணல கைஸ். லேஸாக தான் ட்ரிம் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இது என்னோட நியூ ஹேர் கட் கைஸ். பட்டர்ஃப்ளை கட் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவன் மட்டும் பார்லரில் போய் வெட்டுவாங்க கைஸ். நம்மளுக்கு குரங்காய்ச்சி விட்டுரு. நீங்கள் வந்து பார்லர் போய் வெட்டுங்க. யார் வேணாச்சா பைசா கொடுத்து பைசா கொடுக்கணும் அவ்வளோதான். இதெல்லாம் கைஸ் நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது தான் நம்மளோட வாட்டர் ஸ்ப்ரே. நமக்கு கீழே தான் நல்லா வாட்டர் ஸ்ப்ரே வேணும். மேலே வந்து முடி கொஞ்சம் ஈவனாக இருக்கிறதுக்காண்டி மேலே நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். நீ கொஞ்சம் சரிஞ்சா கூட்டி உட்காரணும். முடியுக்கு தெரியும். எஸ் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஹேர் கட் பண்ணுவது எப்படி? யூ கட் அண்ட் பேங்க்ஸ். அப்படி பார்லர் மாதிரியே இருக்கும் ஹேர் கட்டு. எல்லாரும் வந்து அசந்து போயிடுவாங்க. பார்லர் படிச்சிங்களா? இவ்வளோ அழகாக ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க. சின்ன வயசுல நான் பண்ணேன் கைஸ். ஸ்கூல் படிக்கும் போதுலாம் இவளுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்போ ரொம்ப குட்டி கைஸ். சிக்கல் எதுவுமே இல்லை. க்ளீனாக இருக்கு ஹேரு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து சைடு மட்டும் ஒரு கட் கொடுக்க போகிறோம். மேலேருந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக சீவிக்கலாம் கைஸ். நான் அப்போ தான் உள்ளே வந்து ஏதாட்டு சிக்கல் முடி இருந்தாலும் லென்த்தாக கீழே வரைக்கும் வரும். இவளுக்கு நான் தான் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிவிட்டேன். கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும் கட் பண்ணிடுவேன். 1 மந்த் போன மாதம் நாங்கள் வரும்போது கட் பண்ணோம் தானே. 2 மந்த்ஸ் இருக்கும். ஒன்றும் 1.5 மந்த்ஸ் இருக்கும். இப்போ அகெயின் வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு யூ கட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கு. அவ்வளோ முடி வெட்டி வச்சுருக்கான். யூ கட்னா அப்புறம் அவ்வளோ முடி வெட்டுறாங்க கைஸ். இங்கே பாருங்க யூ கட். நீ நேராக பாரு. பாருங்க கைஸ் யூ கட் கட் பண்ணியாச்சு. ஹேர் கட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். ஃபைனல் ரிசல்ட் அவங்களுக்கு எல்லாரும் ஷோ பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க யூ கட். வாவ் பார்லரில் கூட இப்படி கட் பண்ணுவாங்கன்னு தெரியல. கட் பண்ணி பாருங்க யூ கட் கைஸ். யூ கட் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அவ்வளோ முடியும் போச்சு. சரி நம்ம ஃப்ரண்ட்ல பேங்க்ஸ் வந்து செட் பண்ணலாம். இது வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி பார். பையன் டிஷர்ட் பயமே இல்லை. லென்த் இதில் தானே இருக்கு. அவ்வளோ இருக்கு. இது நீங்கள் ஒன்றா வெட்டு வைப்ப. இங்கே வர வச்சுக்கோங்க.
ஈக்குவலாக வெட்டிட்டா. ஈக்குவலாகவே இல்லை. ஈக்குவலாக தான் இருக்கு. விழுத்துருவேன். கஷ்டப்பட்டு வெட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் யூ கட் பண்ணிருக்கு. ஈக்குவலாகவே இல்லையா? பின்னாடி திரும்பி அப்படியே காட்டு. கைஸ் இங்கே பாருங்க, யூ கட் எப்படி ஹேர் கட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணியிருக்கேன் கைஸ். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் கட் மட்டும் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பண்ணுவேன். யூ கட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இப்படி எடுத்து வா அப்படி பேக்கில் வா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். நம்ம ப்ளோ ட்ரை பண்ணாமல் இருக்குது. இதே ப்ளோ ட்ரை பண்ணியிருந்தா ஹேர் வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். இப்போ நம்ம ஃபுல் முடியை சேர்த்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃப்ரீயாகவே இவ்வளோ கட்டியாச்சு. சூப்பராக இருக்குது கைஸ். இருங்க, போனி டெயில் போட்டு எவ்வளோ ஸ்டைல் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். பங்கு பேங்க்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக போனி டெயில் போட்டோம்னா. கைஸ் நம்ம போனி டெயில் போட்டுட்டு லாஸ்ட்டாக அவுட்புட் எப்படி இருக்கு பார்க்கலாம். உனக்கு ஃப்ரீயாக 1000 ரூபாய்க்கு நான் வந்து வெட்டி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதே லென்த்து தான். லென்த்தெல்லாம் கம்மி பண்ணல. லென்த்து கம்மி பண்ணாவே இவ்வளோ முடி வெட்டினேன். சைடு வெட்டணும்ல. யூனா எப்படி எப்படி போடுவேன்? திரும்பி காட்டு நம்ம சப்ஸ்கிரைபர். கைஸ் ஃபோன் டெயில் போடும்போது எப்படி இருக்கு பாருங்க யாரு. கைஸ் அம்மா முடி வேற லெவலில் இருக்கு கைஸ். வேற லெவலில். வாங்க ஃபோன் டெயில் போட்டுடலாம். கேவலம் போட்டு இதுலேயே நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டிடுவா நெக்ஸ்ட் வீடியோ. எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டணும். உனக்கு பண்ண பண்ணேன். ப்ளோ ட்ரை மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் அவுத்து விட்டா அவனுக்கு வந்து நல்லா பவுன்ஸியாக இருக்கும். முன்னாடி கேட்டேன். இவ்வளோ அடர்த்தியா இருக்கு. கோமாளியா வெட்டி விட்டுருக்கேன். அந்த முடி உள்ள போயிருக்கு. இந்த இடத்துல ப்ளோ ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்குங்க. ப்ளோ ட்ரை ஹேர் கட் எல்லாமே அவள் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். ஃபைனல் அவுட்புட். ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் பார்த்தீங்களா, 2 சைடு பேங்க்ஸ் வெட்டியிருக்கோம். அப்படியே பேக் சைடில் திரும்புங்க. பேக் சைடில் வந்து யூ கட் பண்ணியிருக்கோம் கைஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டில் திரும்புங்க. இங்கே வருங்க பேங்க்ஸு. ஃப்ரண்ட்டில் பேங்க்ஸு, பேக்கில் வந்து யூ கட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜஸ்ட் ராஸ் வேர்ல்ட் சேனல். பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.